சொல்லுங்கள். வாய் திறந்து நல்லா தெளிவாக சொன்னீங்கன்னா சூப்பராக ஸ்பீச் வரும். தேவா 2 டேபிள் சொல்லு. 2 டேபிள் சொல்லுங்கள். 2 டேபிள் சொல்லுங்கள். தேவா 2 டேபிள் சொல்லுங்கள். சேட்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். தேவா பேசணுமா இல்லையா? தேவா பேசுனா தான் தேவா குட் பாய் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் பேசணும்னா நம்ம பேசணுமா என்ன சொல்லு? பேசுனாதான் எல்லோரும் திரும்ப நம்மளுக்கு பதில் சொல்லுவாங்க. பேசணுமா இல்லையா? பேச கற்றுக்கணும் தேவா. டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தமிழில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். பேச பேச ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஸ்பீச் வரும். நல்லா தினமும் நம்ம நிறைய காலையில் நிறைய பேச நம்ம தமிழ் நிறைய பேசி பழகணும்னு வச்சுக்கேன். எல்லா லாங்குவேஜுமே பழகணும். அது தமிழ் ரொம்ப பேசி பழகணும்னா அதில் வார்த்தைகள் நிறையா இருக்குல்ல. ல அதேமாரி 2 சொல்லின 3 சொல்லின ந நடுநாக்குல உள்நாக்குல வெளியில் லைட்டாக சொல்கிறல்ல அப்படி நிறையா இருக்குது. அதெல்லாம் சொல்லி பழகினா உனக்கு நல்லா ஸ்பீச் வரும். அப்போ தானே தேவா குட் பாய் சொல்லுவாங்க. பேசணும், நிறையா எழுதணும். எழுத நல்லா சின்னதாக வரும். பேச தான் நல்லா தெளிவாக வரும். அப்போ தான் தேவா குட் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் எல்லாட்டையும் பேசி பழகலாம். எல்லாட்டையும் பதில் சொல்லணுமா இல்லையா? ஓகேவா இல்லையா சொல்லு. ஓகே. இப்போ நம்ம டெய்லி ஏதாவது ஒரு தமிழோ இல்லை இங்கிலீஷோ இல்லை கணக்கோ இல்லை அறிவியலோ இல்லை சமூகவியல் ரீதியாகவோ இல்லை சோசியல் ஜென்ரலாகவோ நம்ம பேசி பழகணும். எழுதி பழகணும். இப்போ நீ ஸ்கூல் போய் படிச்சுட்டு இருக்கனால நம்ம சப்ஜெக்ட் வரையும் நம்ம கற்றுக்கணும் நிறையா. உனக்கு தெரிஞ்சதை நீ பேச அடிப்படை விஷயங்களை கற்றுக்கணும். ஓகேவா? ஓகே சொல்லு. இப்போ நீ என்ன எழுதுன? 2 டேபிள் ஃபஸ்ட்டு 1 to 10 வரைக்கும் எழுதுன. அப்புறம் 11 to 16 வரைக்கும் எழுதிருக்கியா? அது யார் எழுதுனது? இது யார் எழுதுனது? டேபிள் யார் எழுதுனது? தேவா. இது யார் எழுதுனது? நான் தான். இது யார் எழுதுனது? இந்த டேபிள் யார் எழுதுனது? அடுத்தது எழுதிட்டேன். அது அப்படியே சொல்லணும்ல. எழுதியும் பழகணும், சொல்லியும் பழகணும். அப்போ தான் ஈஸியாக மெமரி ஆகும். நம்மளுக்கு 3 in 1 இது நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸும் 3 in 1 யூசேஜாக இருக்கும். ஒன்று எழுத கற்றுக்குறோம், பேச கற்றுக்குறோம். அடுத்தது 2ம் செய்யறதுனால நம்மளுக்கு ஞாபகம் வரும். நீ மட்டும் இல்லை, எல்லாருமே நார்மலாக இதேமாரியே செஞ்சால் படிப்பு ரீதியாக நல்லா சூப்பராக நல்லா அண்ணனை படிக்கிறது நம்மளுக்கு ஞாபகம் இல்லாததுனால ஞாபகம் இல்லாமல் இருந்தாலும் இதேமாரி செஞ்சோம்னா நம்ம ஈஸியாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? எல்லாருமே அதேமாரி செஞ்சு பழகணும். அதுமாதிரி நீங்கள் பேச கற்றுக்கிறவங்களும் பேச நிறையா கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் எழுத கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் ஹைப்பர் ஆக்டிவாக உள்ளவங்களுக்கும் இதெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். அதுமாரி நார்மல் உள்ள பசங்களும் இதுமாரி எழுதி அன்னன்னைக்கு அண்ணனைய படத்தை எழுத பழகணும். அண்ணனைய படத்தை பேசி பழகணும். அண்ணனை பார்த்து அப்போ தான் மெமரி ஆகும். அதுமாதிரி உனக்கும் தான். நீனும் செஞ்சால் தான் உனக்கு நல்லா ஸ்பீச் வரும். தெளிவாக வாயை திறந்து பேச பழகணும். ஓகேவா? இப்போ சொல்லுங்கள். 2 டேபிள் இப்போ எழுதியாச்சு. 2 டேபிள் எழுதியாச்சு. இப்போ பேசணும். பேசுங்க.